நல்ல உதிரி உதிரியா சுவையான கோதுமை புட்டு எப்படி செய்யலாம்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஆரோக்கியமான முறையில் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும், வேலையும் சுலபமாக முடிஞ்சிடும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது சராசரியாக ஒரு 175 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இதை மிதமான தீயில வச்சுட்டு இந்த கோதுமை மாவை நல்லா வறுத்துக்கணும். ஏன்னா பொதுவாகவே கோதுமை மாவில் தண்ணி பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து கொடுக்கும். புட்டு செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல உதிரியாக வரணும் அப்படின்னா கோதுமை மாவை வறுத்துட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல உதிரியாகவும் வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த கோதுமை ஸ்மெல், அதாவது அந்த பச்சை ஸ்மெல் அது மாதிரி எதுவும் இல்லாமல் சுவையும் நல்லா இருக்கும். இது வந்து ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு வறுத்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை வரும். இப்போ பாருங்க, மாவு நல்லா உங்களுக்கு அந்த மணல் மாதிரி நல்லா வந்து வறுபட்டு வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து அப்படியே ஆற வச்சிருங்க. அடுத்ததா இதை இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க, ஏன்னா இதில் நம்ம வெல்லம் தான் வந்து பயன்படுத்த போகிறோம். அதனால் குறைவாக சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததாக தண்ணீர் எடுத்திருக்கேன். தண்ணீர் வந்து கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கக்கூடிய தண்ணீராக எடுத்திருக்கேன். நல்லா சூடாக இருக்கக்கூடிய தண்ணீர் கிடையாது, ஜஸ்ட் லைட்டாக ஆறி போய் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கிறதா எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிட்டு கோதுமை மாவை இந்த மாதிரி உதிர்த்து விட்ட மாதிரி பண்ணுங்க. நம்ம எப்பயும் போல அரிசி மாவு புட்டுலாம் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான் லைட்டாக இப்படி உதிர்த்து விட்ட மாதிரி பண்ணுங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு தண்ணி வந்து 1/2 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக வந்து தண்ணீர் தேவைப்படும். எல்லா தண்ணியும் எடுத்தோடனே வந்து ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அந்த மாவை லைட்டாக உதிர்த்து விட்ட மாதிரி ஈரப்பதத்துக்கு கொண்டு வரணும். கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா அடைக்கிற மாதிரி இருக்கும், அதனால கொஞ்சம் ஈரப்பதத்துக்கு கொண்டு வந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈரப்பதமாகவும் இருக்குது, ஆனால் அதே சமயத்தில் கொஞ்சம் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதை நம்ம சரி செய்யறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 1/2 கப் தண்ணியில் கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து மீந்திருக்கு. இப்போ மாவும் நல்ல ஈரப்பதமாக வந்திருக்கு, ஆனால் அங்கங்கே சின்ன சின்ன கட்டித்தன்மை இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால இப்போ இதை நான் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்தால் போதும், உங்களுக்கு நல்ல உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்க இந்த மாதிரி. அடுத்ததான் இப்போ இதை 2 மெத்தடில் செய்யலாம். ஒன்று டம்ளர், இல்லைன்னா புட்டு மேக்கர், இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது கிண்ணத்தை பயன்படுத்தி செய்யலாம். இல்லைன்னா இட்லி தட்டு இல்லைன்னா இடியாப்ப தட்டில் கூட வச்சு பயன்படுத்தலாம். இப்போ ஒரு டம்ளர்ல கொஞ்சமாக நெய் தடவி எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருகல் சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு தேங்காய் துருகளோட ஏலக்காவும் சேர்த்துட்டு, அதாவது ஏலக்காய் பவுடரும் கலந்து வச்சிருக்கேன். அடுத்ததா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கோதுமை அதனுடைய மாவையும் சேர்த்துடலாம். மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. இது வந்து உங்களுடைய அந்த கிரியேட்டிவிட்டி மைண்டை பொறுத்து எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த டிசைன்லாம் ஜஸ்ட் லைட்டாக, ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க, லைட்டாக இந்த மாதிரி சமப்படுத்திக்கிங்க. இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அதுக்கு அடுத்ததான் நான் இன்னைக்கு இடியாப்ப தட்டில் செய்கிறேன். இடியாப்ப தட்டுலையும் கொஞ்சமாக நெய் தடவி இருக்கேன். முதல்ல கொஞ்சமாக தேங்காய் துருகளை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததான் அந்த கோதுமை மாவு மேலே வந்து இந்த மாதிரி உதிர்த்து விட்ட மாதிரி பண்ணிக்கோங்க. மறுபடியும் தேங்காய் துருகள். ஸோ இந்த மாதிரி அடுக்கடுக்காக ஒரு 3 அடுக்கு வந்து பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். தேங்காய் துருகளை இந்த மாதிரி புட்டோட சேர்த்தே நீங்கள் அவிச்சிங்க அப்படின்னா அதனுடைய சுவை இன்னும் டபுளாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் அப்படியே வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் எப்பயும் போல் அடியில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை மூடி வச்சிடலாம். சரியாக 10 நிமிஷம் இது வேகிறதுக்கு எடுத்துக்கும் டைமு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், புட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. அருமையாக நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. அதே சமயத்தில் நல்ல பஞ்சு போல் இருக்குது. இந்த கோதுமை புட்டு அடைக்காது, ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நம்ம டம்ளரில் இருக்கிறத எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஓரங்களில் எடுத்து விடணுன்ற அவசியமே கிடையாது. அந்த மாதிரி சூடாக இருக்கும் போதே டம்ளரை லைட்டாக ஒரு பிளேட்டில் கவுத்தி போட்டுட்டு ஒரு தட்டிட்டு எடுத்தீங்கனாலே போதும், அழகாக உங்களுக்கு வரும், சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளை சக்கரை, இதில் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சமாக வெல்லம், பொடிச்ச வெல்லம் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். போட்டுட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்க, நல்ல உதிரி உதிரியாக சுவையான புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. முக்கியமாக இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆரோக்கியமானதும் கூட, நல்ல சத்தும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வேலையும் சுலபமாக முடிஞ்சிடும். நீங்கள் அரிசி மாவு புட்டோட இது ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.